வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் கற்க இருப்பது சென்டென்ஸ் பேட்டர்ன், வாக்கிய அமைப்புகள். In English grammar, sentence pattern describes how the subject, verb, object, complement and adverbial are arranged in a sentence. ஆங்கில இலக்கணத்தில் subject, verb, object, complement மற்றும் adverbial எப்படி ஒரு வாக்கியத்தில் அமைந்திருக்கிறது என்பதே sentence pattern ஆகும். 7 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை பற்றி கற்பதற்கு முன்பாக சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்வர்பியல் என்றால் என்ன என்று கற்றுவிடுவோம். சப்ஜெக்ட், who or what performs the action, யார் செயலை செய்கிறார் அல்லது எது செயலை செய்கிறது என்பதுதான் சப்ஜெக்ட். எடுத்துக்காட்டுகள்: சாமுவல் டீச்சர்ஸ் இங்கிலீஷ், சாமுவல் ஆங்கிலம் கற்பிக்கிறார். யார் ஆங்கிலத்தை கற்பிக்கிறார்? சாமுவல். இப்போ இதில் சாமுவல் தான் சப்ஜெக்ட். கேட்ஸ் கேட்ச் மைஸ், பூனைகள் எலியை பிடிக்கின்றன. எவைகள் எலியை பிடிக்கின்றன? பூனைகள், கேட்ஸ். இப்போ இந்த கேட்ஸ் தான் சப்ஜெக்ட். அடுத்தது வேர்ப், வினைச்சொல். ஷோஸ் தி ஆக்ஷன் ஆர் ஸ்டேட், ஒரு செயலையோ ஒரு நிலையையோ குறிக்கிறது. எடுத்துக்காட்டு: சாமுவல் டீச்சர்ஸ் வெல், சாமுவல் நன்றாக பாடம் நடத்துகிறார். சாமுவல் என்ன செய்கிறார்? பாடம் நடத்துகிறார். இப்போ இந்த டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் வேர்ப். அடுத்தது ஆப்ஜெக்ட், ரிசீவ்ஸ் தி ஆக்ஷன், செயலை பெறுபவர் அல்லது செயலை பெறுவது. சாமுவல் டீச்சர்ஸ் இங்கிலீஷ், சாமுவல் ஆங்கிலம் கற்பிக்கிறார். சாமுவல் எதை கற்பிக்கிறார்? ஆங்கிலம். அப்போ இந்த ஆங்கிலம், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் ஆப்ஜெக்ட். இதுக்கு முந்தின எடுத்துக்காட்டு இந்த கேட்ஸ் கேட்ச் மைஸ், இதில் பூனைகள் எதை பிடிக்கின்றன? மைஸ், எலிகள். அப்போ இதில் மைஸ் தான் ஆப்ஜெக்ட். அடுத்தது காம்ப்ளிமெண்ட், gives more information about the subject or object. சப்ஜெக்ட் இல்லைன்னா ஆப்ஜெக்டை பற்றி இன்னும் கூடுதல் தகவல்களை கொடுக்கிறது. எடுத்துக்காட்டு: சாமுவல் இஸ் அ டீச்சர், சாமுவல் ஒரு ஆசிரியர். இப்போ சாமுவல் அப்படின்றது என்னது? சப்ஜெக்ட். சாமுவல் என்னதான் இருக்கிறாங்க? டீச்சராக இருக்கிறாங்க. இப்போ சாமுவலை பற்றி இந்த டீச்சர் அப்படின்ற சொல் குறிக்கிறதுனால இந்த டீச்சரை காம்ப்ளிமெண்ட், இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா இதை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தே எலெக்டட் ஹிம் பிரசிடென்ட், அவர்கள் அவரை பிரசிடென்ட்டாக தேர்ந்தெடுத்தார்கள். இதில் தே சப்ஜெக்ட், எலெக்டட் வேர்ப், ஹிம் ஆப்ஜெக்ட், பிரசிடென்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ தே எலெக்டட் ஹிம்னா என்னது? அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ அவரை அப்படின்னு இருக்கிறப்ப என்னது? ஹிம். இது நமக்கு ஆப்ஜெக்ட். அவரை எதுவாக தேர்ந்தெடுத்தார்கள்? பிரசிடென்ட். அப்போ இந்த பிரசிடென்ட் காம்ப்ளிமெண்ட். அந்த காம்ப்ளிமெண்ட்டும் இன்னும் பர்டிகுலரைஸ் பண்ணி என்ன சொல்லணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அந்த ஹிம் அப்படின்ற ஆப்ஜெக்டை பற்றி வர்றதுனால இதை ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். கடைசியாக அட்வர்பியல், adds extra information like time, place, manner, reason, etc. It answers to questions like when, where, how, etc. அதாவது அட்வர்பியல் என்பது கூடுதல் இன்ஃபர்மேஷன், தகவல் கொடுக்குது. எதை பற்றிலான்னா நேரம், இடம், விதம், காரணம் போன்றவற்றை பற்றி. இது when, எப்போது, எங்கே போன்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது. எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னா சாமுவல் டீச்சர்ஸ் எவ்ரிடே, சாமுவல் தினமும் பாடம் நடத்துகிறார். அப்போ தினமும், எவ்ரிடே, இது டைமை குறிக்கிறது. இதுதான் அட்வர்பியல். சாமுவல் டீச்சர்ஸ் ஹியர், சாமுவல் எங்கு நடத்துகிறார்? ஹியர், இந்த இடத்தில். அப்போ பிளேஸை குறிக்கிற அட்வர்பியல் இந்த ஹியர். சாமுவல் டீச்சர்ஸ் கிளியர்லி, சாமுவல் எவ்விதமாக பாடம் நடத்துகிறார்? தெளிவாக பாடம் நடத்துகிறார். இப்போ இந்த கிளியர்லின்றதா அட்வர்பியல். சாமுவல் டீச்சர்ஸ் பிகாஸ் ஹி லவ்ஸ் டீச்சிங், சாமுவல் ஏன் டீச் பண்ணுகிறாங்க? பிகாஸ் ஹி லவ்ஸ் டீச்சிங், அவர்களுக்கு டீச் பண்ணுவது மிகவும் விருப்பம். இந்த பிகாஸ் ஹி லவ்ஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறது தான் அட்வர்பியல். சென்டென்ஸ் பேட்டர்னில் முதலாவது வர்றது எஸ்வி, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இதுதான் மிகவும் அடிப்படையான பேட்டர்ன். இதில் ஆப்ஜெக்டோ காம்ப்ளிமெண்ட்டோ வராது. வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக தான் வரும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது, ஆப்ஜெக்ட் போடவும் முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா ஷீ ஸ்லீப்ஸ், ஷீ சப்ஜெக்ட், ஸ்லீப்ஸ் வேர்ப். த பேபி கிரைட், த பேபி சப்ஜெக்ட், கிரைட் வேர்ப். பேர்ட்ஸ் ஃப்ளை, பேர்ட்ஸ் சப்ஜெக்ட், ஃப்ளை வேர்ப். இரண்டாவது எஸ்விஓ, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் வர வேர்ப் டிரான்சிட்டிவ் வேர்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் தேவை இருக்கும். இந்த செயல்
நேரடியாக வந்து ஒரு ஆப்ஜெக்டுக்கிட்ட போய் சேருது. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ஷீ ரீட்ஸ் எ புக். அவள் ஒரு புத்தகம் வாசிக்கிறாள். அப்போ ரீட்ஸ் தான் என்னது? வாசிக்கிறாள் அப்படின்ற வேர்ப். அவள் எதை வாசிக்கிறாள்? எ புக், ஒரு புஸ்தகத்தை. அப்போ இந்த செயல் வந்து எதை நோக்கி போகுது? புஸ்தகத்தை நோக்கி போகுது. அவள் புத்தகத்தை வாசிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தே பிளே கிரிக்கெட். தே சப்ஜெக்ட், பிளே வேர்ப், கிரிக்கெட் ஆப்ஜெக்ட். ஐ லைக் காஃபி. ஐ சப்ஜெக்ட், லைக் வேர்ப், காஃபி ஆப்ஜெக்ட். மூன்றாவது எஸ்விசி, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ஜெக்டை பற்றி ஏதாவது ஒரு தகவலை கொடுக்குது. இதில் வர காமன் வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸ் இஸ், வாஸ், ஆர், வேர் போன்றவை மற்றும் சீம், பிகம், அப்பியர் போன்ற வேர்ப்ஸ் ஆகும். எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் எ டீச்சர். ஷீ சப்ஜெக்ட், இஸ் வேர்ப், எ டீச்சர் காம்ப்ளிமெண்ட். எ டீச்சர் வந்து ஷீ அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி ஒரு தகவலை கொடுக்கறதுனால எ டீச்சர் வந்து காம்ப்ளிமெண்ட். ஹீ பிகேம் ஆங்க்ரி. ஹீ சப்ஜெக்ட், பிகேம் வேர்ப், ஆங்க்ரி காம்ப்ளிமெண்ட். ஆங்க்ரி அப்படின்னு இருக்கிறப்ப ஹீ, அவன் கோபப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆங்க்ரி அப்படின்றது ஹீயை பற்றி சொல்கிறதுனால இந்த ஆங்க்ரி காம்ப்ளிமெண்ட். த ஸ்கை லுக்ஸ் ப்ளூ. த ஸ்கை சப்ஜெக்ட், லுக்ஸ் வேர்ப், ப்ளூ காம்ப்ளிமெண்ட். நான்காவதாக எஸ்விஓஓ. இதை எஸ்விஐஓடிஓன்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த செயலில் வந்து 2 ஆப்ஜெக்ட்ஸை பற்றி குறிக்குது. ஒன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், செயலை பெறுபவர். அடுத்தது டைரக்ட் ஆப்ஜெக்ட், செயலை பெறுவது. இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் போட்டு கூட சென்டென்ஸ் வந்து முடிவடைஞ்சிரும். ஆனால் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் போட்டு அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, ஷீ கேவ் மீ அ பென். அவள் எனக்கு ஒரு பேனாவை கொடுத்தாள். இப்போ இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிட்டான்னா என்ன வரும்? ஷீ கேவ் அ பென். அவள் எனக்கு ஒரு பேனா கொடுத்தாள். அந்த சென்டென்ஸ் என்ன ஆகுது? முழுமை பெறுகிறது. இதே இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஷீ கேவ் மீ அப்படின்னா அவள் எனக்கு கொடுத்தாள். இது வந்து ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் மாதிரி இருந்தது. இப்போ ஷீ வந்து சப்ஜெக்ட், கேவ் வேர்ப், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் மீ, டைரக்ட் ஆப்ஜெக்ட் பென். ஏன்னா ஷீ கேவ் எ பென். அவள் ஒரு பென் கொடுத்தாள், பேனா கொடுத்தாள். அப்போ அந்த பேனா அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், நேரடியாக வந்து செயலை பெறுகிறதா இருக்குது. யாருக்கு பேனாவை கொடுத்தாள்? எனக்கு, மீ. இது வந்து மறைமுகமாக வந்து அந்த செயலை பெறுது. அதனால இது வந்து மீ வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதாவது மறைமுகம்னு சொல்கிறத விட இன்டைரக்டாக வந்து அந்த செயலை பெறுகிறது. அதனால இந்த மீ அப்படின்னு சொல்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். ஐ சென்ட் ஹிம் அ மெசேஜ். ஐ சப்ஜெக்ட், சென்ட் வேர்ப், ஹிம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து எ மெசேஜ். இப்போ ஐ சென்ட் அ மெசேஜ் அப்படின்னா என்னது? நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அப்போ எ மெசேஜ் அப்படின்றா என்னது? டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு மெசேஜ் அனுப்பினேன்? ஹிம், அவனுக்கு. அப்போ அந்த ஹிம் அப்படின்னு சொல்கிறது தான் இதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அடுத்தது தே டாட் அஸ் இங்கிலீஷ். இப்போ தே டாட் இங்கிலீஷ் அப்படின்னாலும் அந்த சென்டென்ஸ் என்ன ஆகுது? கம்ப்ளீட்டாக தான் ஆகுது. அப்போ தே டாட் இங்கிலீஷ்ன்றப்ப இந்த இங்கிலீஷ் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் செயலை பெறுவது. யாருக்கு இங்கிலீஷ் கற்பித்தார்கள்? அஸ், எங்களுக்கு. இந்த அஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஐந்தாவது எஸ்விஓசி, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். இதில் காம்ப்ளிமெண்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. ஆப்ஜெக்டை பற்றி ஏதோ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சொல்ல வருது. எடுத்துக்காட்டுகள், தே மேட் ஹிம் கேப்டன். தே சப்ஜெக்ட், மேட் வேர்ப், ஹிம் ஆப்ஜெக்ட், கேப்டன் காம்ப்ளிமெண்ட். ஏன் இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து கேப்டன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாரை கேப்டனாக ஆக்கினார்கள்? ஹிம், அவனை. அந்த ஹிம் அப்படின்ற ஆப்ஜெக்டை பற்றி இந்த கேப்டன் வந்து சொல்ல வர்றதுனால இந்த கேப்டன் வந்து காம்ப்ளிமெண்ட். ஷீ கால்ட் ஹிம் எ ஜீனியஸ். ஷீ சப்ஜெக்ட், கால்ட் வேர்ப், ஹிம் ஆப்ஜெக்ட், எ ஜீனியஸ் காம்ப்ளிமெண்ட். வி பெயிண்டட் our house ப்ளூ. வி சப்ஜெக்ட், வேர்ப் பெயிண்டட், ஆப்ஜெக்ட் our house, காம்ப்ளிமெண்ட் ப்ளூ. இது வந்து எதை ப்ளூவாக பெயிண்ட் பண்ணினார்கள்? எங்கள் வீட்டை. அப்போ இந்த ப்ளூ அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் ஹவுஸ் அப்படின்றத பற்றி குறிக்கிறதுனால இந்த ப்ளூ வந்து இதில் காம்ப்ளிமெண்ட். ஆறாவது எஸ்விஏ, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் அட்வர்பியல்.
இந்த அடோபியல் அப்படின்னு வரப்போ அந்த சென்டென்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேஸோ டைமோ மேனரோ ஒரு இடமோ நேரமோ ஒரு விதமோ வந்து தேவை. அந்த நேரமோ இடமோ விதமோ அந்த சப்ஜெக்டை பற்றி ஏதோ சொல்லுது. எடுத்துக்காட்டுகள்: ஷீ இஸ் ஹியர், சப்ஜெக்ட் ஷீ, வேர்ப் இஸ், அடோபியல் ஹியர். ஹியர் அப்படின்னா என்னது? இங்கே. யார் இங்கே இருக்கிறா? ஷீ, அவள். அப்போ இந்த ஷீ அப்படின்றவா இங்கே இருக்கிறா, இந்த இடத்துல இருக்கிறா அப்படின்றத குறிக்கிறதுனால இந்த ஹியர் வந்து அடோபியல். த மீட்டிங் இஸ் அட் 10 AM. த மீட்டிங் சப்ஜெக்ட் இஸ் வேர்ப் அட் 10 AM, அடோபியல். ஹீ லிவ்ஸ் இன் சென்னை. ஹீ சப்ஜெக்ட், லிவ்ஸ் வேர்ப், இன் சென்னை, அடோபியல். இப்போ அவன் சென்னையில் வசிக்கிறான். யார்? அவன். எங்கே? இன் சென்னை. அப்போ இந்த இன் சென்னை வந்து அந்த இடத்த குறிக்குது, அவன் இருக்கிற இடத்த குறிக்குது. அதனால் இந்த இன் சென்னை வந்து அடோபியல். கடைசியாக 7வதாக SVOA, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் அடோபியல். இது வந்து ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷன் வந்து எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குது அப்படின்றதையும் வந்து குறிக்குது. இப்போ எடுத்துக்காட்டுகள் பார்த்தோன்னா, ஷீ புட் த புக் ஆன் த டேபிள். சப்ஜெக்ட் வந்து ஷீ, வேர்ப் வந்து புட், ஆப்ஜெக்ட் த புக், அடோபியல் ஆன் த டேபிள். இப்போ இதில் பார்த்தோன்னா, ஷீ புட் த புக், அவள் புக்கை வைத்தாள். எங்கு வைத்தாள்? ஆன் த டேபிள். இப்போ இந்த ஆன் த டேபிள் எந்த இடத்துல வைத்திருக்கிறாள்? ஆன் த டேபிள், மேஜையின் மேல். இப்போ இந்த ஆன் த டேபிள் அப்படின்றது அடோபியல். அடுத்தது, ஐ கெப்ட் த கீஸ் இன் மை பேக். ஐ சப்ஜெக்ட், கெப்ட் வேர்ப், த கீஸ் ஆப்ஜெக்ட், இன் மை பேக், அடோபியல். கீஸை வந்து எங்கே வைத்தேன்? இன் மை பேக், என்னுடைய பேக்கிற்குள். அப்போ இந்த இன் மை பேக் தான் அடோபியல். தே பிளேஸ்ட் த சேர் நியர் த டோர். தே சப்ஜெக்ட், பிளேஸ்ட் வேர்ப், த சேர் ஆப்ஜெக்ட், நியர் த டோர், அடோபியல். சேர் வந்து எங்கே வச்சாங்க? நியர் த டோர், டோரோட பக்கத்தில். இப்போ இந்த நியர் த டோர் தான் அடோபியல். நான் எழுதியிருக்கிற 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இவை பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த காணொளியில் சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி என்ன கற்பித்திருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.